டிப்ரெஷன் என்ற ஒன்று இன்றைய காலத்தில் மக்களிடம் சர்வ சாதாரணமாக புழக்கத்தில் உள்ள வார்த்தையாகிவிட்டது. நாள்தோறும் மோட்டிவேஷனல் பாடலுடன் அன்றைய நாளை தொடங்குவோர் இரவாகிவிட்டால் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன்களில் மூழ்கி உள்ளுக்குள் அழுவதே வழக்கமாகி இருக்கிறது. மனிதனின் சிந்தனை, செயல்பாடு, உணர்வுகள் இந்த மூன்றுமே ஒரே புள்ளியில் இணையாமல் திசைக்கு ஒரு பக்கமாய் சிதறி கிடப்பதே உளவியல் சிக்கல் எனலாம். இதுவும் கடந்து போகும் என்ற வார்த்தை எல்லா சூழ்நிலைக்கும் பொருந்தாது. ஆனாலும் இது கூட ஒரு வகையில் நன்மையைத்தான் தரும் என்று கூறுகிறார் மனநல மருத்துவரான பூர்ணச்சந்திரா. மனவியாதி குணப்படுத்தப்படும். மனவியாதினால ஆயுசுக்கும் ஒன்றும் பிரச்சனைன்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அதனால மனநல மருத்துவரை பார்க்கறதுனால நம்ம மனநல மருத்துவர்கிட்ட போய் பார்க்க போனாலே அது ஒரு தீவிரமான மனநோய்க்காக தான் அவர் அணுகணும். மற்றபடி சின்ன சின்ன விஷயம் இருந்தால் கூட நம்மளே சமாளிச்சுக்கலாம். அது ஒன்று சொல்லுவாங்க. அது என்ன, அது நம்ம மைண்ட் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாதா? அது மாத்திரை போட்டு தான் கண்ட்ரோல் பண்ணணுமா? தூக்கம் வரலன்னா என்ன, நம்மளே தூக்கத்தை வர வைக்கணும் அப்படின்வாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் இருந்து ரொம்ப நாள் மனக்கவலையாக இருந்தால் தயவு செஞ்சு மருத்துவர் உதவியை நாடுறதுல எந்தவித தவறும் இல்லைன்றத அதை நம்ம மாற்றிக்கணும். அது கண்டிப்பாக மாறும். விழிப்புணர்வு ஏற்பட 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 மாற்றங்கள் நிகழும். சில கவலைகளுக்கு ஆறுதல் சொல்லி தேற்ற முடியும். சில பிரச்சனைகளுக்கு நம்மிடமே தீர்வு இருக்கலாம். ஆனால் தீர்வு இல்லாத பிரச்சனைக்கும் ஆறுதல் சொல்ல முடியாத கவலைகளை அடைவோர் கண்ணீர் விட்டு அழுவதே நம்மை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதாய் மனநல ஆலோசகர்கள் கூறுகின்றனர். கணவன் மனைவி உறவுகளில் ஏற்படும் பிரச்சனைகள், டீனேஜ்களில் ஏற்படும் மனக்குழப்பங்கள், நெருக்கமானவர்களின் மரணம் அல்லது பிரிவு, இவற்றினால் கவனக்குறைவு, லட்சியங்களை மறந்து போதல், எதிர்காலத்தை கட்டமைக்கும் கடமையை இழந்து போய்விட நேரிடும். இவ்வாறு பல சிக்கல்களில் தவிப்போர், மாற்றங்களை தாங்கிக் கொள்ள முடியாதோர் சிறிதும் தாமதமின்றி மனநல மருத்துவர்களை அணுகுவது நலம் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். கவுன்சிலிங் வர்றது, ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் தான் இப்போ மேஜராக நிறைய இருக்கிறது. இது எல்லாத்தையும் தாண்டி மாத்திரையை விரோதியாக பார்க்க வேணாம். இது தவிர மற்ற சில விஷயங்கள் அப்படின்னு சொன்னோன்னா, ஒன்று நிறைய தடவை நம்ம நோன்னு சொல்ல முடியறதில்ல. வாழ்க்கையில் சில விஷயங்களை நோன்னு சொல்லலாம். இது என்னால் முடியாது, இது எனக்கு முடியாது, எனக்கான இது இவ்வளோ தான், நமக்கான இது இவ்வளோ தான் இருக்கும். பார்த்தா நமக்கு அடுத்தவங்க இருக்கவங்க பார்த்தா ரொம்ப நம்ம கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஒரு லெவலில் இருக்கும்போது நமக்கு அதனால் நம்ம சரியில்லையோ அப்படின்ற அந்த சிந்தனையை வளர்த்துக்க வேணாம். நமக்கு என்ன பிடிக்குதோ, நமக்கு என்ன முடியுமோ அதை பண்ணிவிட்டு அந்த கண்டென்டடுன்னு இருக்குல்ல, ஹாப்பியாக இருக்க வேணாம். இது போதும் நமக்கு அப்படின்ற அந்த ஆசைப்படுன்றது, எல்லாத்துக்கும் ஆசைப்படுறது சில சமயம் கஷ்டமாக முடியுது. உடைந்து அழுவது கூட மனநல கோளாறுகளை சரி செய்யும் யுத்தியாகும். அதே நேரம் பணம், பொருள், சொத்து இவை மட்டுமே வாழ்க்கை அல்ல என்பதை புரிந்து கொண்டு வாழ்க்கை நிம்மதியடைய அமைதியே அருமருந்து என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நேர்மறை எண்ணங்களே வளமான வாழ்வுக்கு வழிவகை. நீங்கள் பறக்க முடியாத அளவிற்கு ஒருபோதும் உங்கள் சிறகுகள் நனையாது, கணக்காது. சற்று உதறி கொள்ளுங்கள், சிலுப்பி கொள்ளுங்கள். மழை வந்தது போல வெயிலும் வரும் என்ற வண்ணதாசனின் வரிகளுக்கு ஏற்ப வாழ்க்கையை நேர்மறையாக கொண்டு செல்லுங்கள். மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜோசப்புடன் செய்தியாளர் லாவண்யா, ஜீவானந்தம்.